கலாபவன் மணி. கொஞ்சம் படத்துல எல்லாம் வில்லன் நடிச்சிருக்கேன், தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் அவர் இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்த நல்லா. நான் எனக்கு கரெக்டாக தமிழ் பேச தெரியாது, அதான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனால் தெரியாது. தெலுங்கிலும் பேசணும்னு ஆசை இருக்கு, அதுவும் தெரியாது. சூர்யா சார் வணக்கம். எல்லா பாஷையும் தெரியாதுன்னு சொன்னா, நான் எனக்கு தெரியாத பாஷையிலெல்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். தெலுங்கில் நடிச்சிருக்கோம், கன்னடத்தில் நடிச்சிருக்கோம், தமிழில் நடிச்சிருக்கேன். மலையாளம் தான் எனக்கு முக்கியமான இது. ஆனால் எல்லா பாஷையிலும் பேசுவேன். நான் பாஷையை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க கரெக்டாக கேட்டுக்க. இந்த ப்ரோக்ராம் டைரக்டர் வந்து சலீம் சாரும் நான், அப்புறம் கேரளா நடிகர் வந்து திலீபுடைய ஒய்ஃபு, அப்புறம் நாதிர்ஷான்னு சொன்ன ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு, நாதிர்ஷாவோட ஒய்ஃபு, நான் என்னோட சொந்த ஒய்ஃபு, ஒரே ஒரு ஒய்ஃபு தான், அதனால தான் சொந்த ஒய்ஃப்னு சொன்னேன். இவர் எல்லாரும் ஒன்னா துபாயில் போகும்போது எங்க விசைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அந்த விசா ப்ராப்ளத்தை கொஞ்சம் மாட்டிட்டேன். எல்லாரும் கியூ நிற்க சொன்னேன். அந்த அரபி வந்து எங்க முதல்ல நான் சொன்னேன் சலீம் சாரு கிட்ட, சலீம் சாரு தான் முஸ்லீம். நான் சொன்னேன் நீங்க வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்ல நில்லுங்க, ஏன்னா அரபி ஏதாவது கேட்டா நீங்க அரபியில சொல்லுங்க, நீங்க தான் உங்களுக்கு தான் அரபி தெரியும்னு சொன்னேன். சரி இவரு சொன்ன, சரி நான் ஃபர்ஸ்ட்ல நிக்கிற, இவரு முன்னாடி நின்றேன். அதுக்கு பின்னாடி வந்து திலீப், நாதிர்ஷா, அப்புறம் நான், எல்லாரும் இப்படி கியூ நிக்கிறேன். இந்த அரபி வந்து இந்த இவர்கிட்ட கேட்ட, இவரை விசை பார்த்து இவரு சொன்ன, இவருக்கு தெரியாது அரபி சொன்ன, அவன் இப்படி சொல்ல போட சொன்ன. நெக்ஸ்ட் வந்து திலீப் நடிகர், அவரையும் விசை பார்த்து அரபி கேட்ட, ஒன்னும் சொல்றது இல்ல. அவனையும் சொல்ல உள்ள போட்டு சொன்ன சார், அவனையும் உள்ள போட்டேன். அப்புறம் வந்து நாதிர்ஷா, அவனோட விஷயம் பார்த்து கேட்டா, அவனுக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் நான் தான். என்ன இந்த அரபி காலில் இருந்து மேல வரைக்கும் பார்த்ததுல இருந்து என்ன திருட மாதிரி அவருக்கு தெரியுது. என் ஃபேஸ் அப்படிதான், ஒரு திருட மாதிரி தெரியுது. ஆனா என்கிட்ட கேட்ட இந்த அரபி நான் சொன்னேன் விசாரிச்சுட்டேன். லாங்குவேஜ் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எங்க போனாலும் எந்த லாங்குவேஜும் பேச நான் ஒன்னும் சொல்லல. அவரு கேட்ட நான் சொன்னேன் ஏதாவது இருந்தா பண்ணி கொடுங்க, அவ்வளவுதான். நான் விசி அடிச்சு நான் போனேன். அப்ப எந்த ஊர்ல போனாலும் லாங்குவேஜ் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா லிப்பு பார்த்து அவர் என்ன சொல்றது, அது சொல்றது, இது சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் வந்து தாமு சாரோட மிமிக்ரி பார்த்தேன். என்னை விட பெரிய ஆர்டிஸ்ட். என்ன கலாபங்கிறது வந்து என்னோட ஒரு ட்ரஸ்ட். நான் வந்து ட்ரூப்ல எல்லாம் மிமிக்ரிக்கு போன அந்த ஸ்டேஜ் ட்ரூப்போட பேரு தான் கலாபவன். அதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட்ல பண்ணது வந்து, நீங்க ஜெமினி பார்த்துருக்கோம். என்னோட முதல் படம் வந்து தமிழ் படத்துல வந்து மறுமலர்ச்சி, அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன். அந்த 2 படத்தோட நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல நல்லா வராதுன்னு ஏதோ எனக்கு என்ன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சரண் சார் வந்து என்னை கூப்பிட்டேன் ஜெமினி படத்துக்கு. அது ரொம்ப செட் ஆகி போச்சு. எல்லாருக்கும் வில்லனா இருந்தாலும் ஏதோ படத்துல கொஞ்சம் கொஞ்சம் மிமிக்ரி எல்லாம் பண்ணி விடுவேன். நான் ஃபர்ஸ்ட்ல பண்ணது வந்து தாமு சார் பண்ண அந்த குதிரையெல்லாம் போறதெல்லாம் சத்தம் எடுத்து எனக்கு அவ்வளோ வராது. ஆனா நான் முதல்ல பண்ணது அதுதான், குதிரை வண்டி இல்லை, குதிரை ஓட்டி போறதுதான். அதை நான் காட்டுறேன். நான் இதான் ஃபர்ஸ்ட்ல பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எந்த வீட்டு முன்னாடி போனாலும் அம்மானு கத்த வேணாம், என் கையிலே இருக்கு ஒரு எலக்ட்ரிக் காலிங் பெல், அது வச்சு அடிச்சா கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு வீட்டில் போய் காலிங் பெல் சுவிட்ச் இந்த கை வைக்கும் போது வந்து பிரஸ் பண்ணும்போது அந்த சத்தம் நான் காட்டுறேன். அந்த மாதிரி இந்த சத்தம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யானை பிடிக்கும், அப்புறம் வந்து குரங்கு பிடிக்கும். எல்லாம் கரெக்டு தான், நீங்க ஃபேஸ் பார்த்தா தெரியுது. அது நீ கரெக்டு தான், எதுக்கு சொல்லணும்ல.
ஒரு வால் மட்டும்தான் தேவை. அதான் அங்கே போகுது. ஆமாம், கரெக்டு தான், கரெக்ட், அதே மாதிரி இருக்குண்ணா. இப்போ வந்து நான் வந்து ஜெமினி படத்தில் வந்து இந்த பாம்பு ஆட்டுற மகிடி, அந்த மகிடி வந்து சத்தியமாக உண்மையாக சொன்ன பாம்புக்கு வந்து காது கேட்கவே கேட்காது. நான் சும்மா வந்து இப்படி அடிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா இந்த பாம்பு ஏன் இப்படி தலையாடுற தெரியுமா? அதுக்கு ஏதோ சாப்பாடு வச்சு காட்டுறேன்னு நினச்சிது, அதை அப்படி போயிட்டு இருக்க. அந்த படத்தில் ஃபர்ஸ்ட்ல அதுதான் பண்ணேன், அந்த மகிடி ஊதுறது. இதெல்லாம் சிம்பிள், மிமிக்ரியில் வந்து இதெல்லாம் சிம்பிள். ஆனால் ஒரு குரங்கு மாதிரி நடக்கிறது, யானை மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். யானை பின்னாடி நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஏன் பின்னாடி நான் பார்க்கவே இல்லை. அதான் பெரிய கஷ்டம். இப்போ ஒரு யானை நடக்கிற மாதிரி நான் காட்டுறேன், நீங்கள் கரெக்டாக இருந்தால் கை தட்டுங்க, இல்லைன்னா ஒன்றும் பண்ண, சும்மா இருங்க. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட்ல இப்போதான் ஏன் பின்னாடி பார்த்தேன், ஸ்க்ரீனில் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அழகா இருக்கு. எனக்கு என்ன குறிச்சு ஏதோ பயங்கரமா. அப்புறம் வந்து ஒரு குரங்கு நடக்கிறது காட்டலாமா? பார்த்துருக்கல, படத்தில் பார்த்துருக்கல, ஆனால் இப்படி நேரடியாக பார்க்கல. ஒரு குரங்கு வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு குரங்குட இது நடை அதெல்லாம் பெரிய இது. அது பார்க்கறது வந்து அப்படியெல்லாம் பார்ப்பேன். ஆனால் அது போகும்போது அந்த வாக்கு தான் முக்கியமான விஷயம். நான் அது மிமிக்ரியில் வந்து மிமிக்ரி விட வந்து நம்ம ஆக்டிங் தான் அதுக்கு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எனக்கு அது அவரு நான் கேட்டேன், நான் என்ன தெரியல. நம்ம எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த கயிறு எடுத்து ஆப்போசிட் இன்னொரு குரூப் நிற்போம், இந்த இடத்துல இன்னொரு குரூப். அதுக்கு என்ன தமிழ்ல தெரியல எனக்கு. இந்த கயிறு பிடிச்சு ஒரு குரூப் தெரியாது, உங்களுக்கு புரிஞ்சுல, அது போதும், எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த கயிறு பிடிச்சனா ஆப்போசிட் இன்னொரு குரூப் இருக்கும், இங்கேயும் நிறைய பேர் இருக்கும். அது வந்து அங்க இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். நிறைய பேர் அங்க இருந்தது இழுக்கும் போது எப்படி அவர் ரியாக்ஷன் காட்டுறேன், குரங்கு நான் காட்டுறேன். கரெக்டா அங்க இருந்த ஆளு ஆப்போசிட் ஆள் நிக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? அதான். அப்புறம் வந்து கடைசியில் வந்து நான் இந்த குரங்கு மாதிரி நடந்து காட்டுறேன். அதோட இன்னைக்கு நான் காட்டுறதெல்லாம் முடிஞ்சுது. கொஞ்சம் ஒரு 10 நாளா ஃபீவரா இருந்தேன், என்னால மூச்சு கூட கிடைக்கல. அப்ப இந்த குரங்கு நட காட்டுறேன். ஓகே, அப்ப எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ. இந்த குரங்க பாருங்க, டைம் கிடைச்சா வீட்டில் போய் இந்த மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கும். தொப்பையெல்லாம் கம்மியா வரும்.